இப்போ வந்து ஒரு ஆணுக்கு லட்சியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணுவான், சும்மா பெரும்பாலும் இருப்பான், பெண்ணை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்பான். இந்த பெண்ணை பற்றிய நினப்பு இருக்குல்ல, பெண்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, பெண்களை வந்து இந்த சைட் அடிக்கிறது, தெருமுனையில் உட்காந்து சைட் அடிக்கிறது, வரப்போகிற பெண்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, பெண்ணை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு ஆண் வந்து வேலை இல்லாதவன் தான் இதை பண்ணிகிட்டு இருப்பான். எதுக்காக லட்சியங்கிறதுனா, பெண்கள் மீதான கவனத்தை திசை திருப்ப வேண்டும். அவன் பெண்களை பற்றியே யோசிக்கிறான்ல, பெண்களையே பார்த்துக்கிட்டு இருக்கான்ல, பெண்களையே எதிர்பார்த்துட்டு இருக்கான்ல. இப்போ பெண்கிறது ஒரு பலன்னு வச்சுக்கோங்களேன். எப்போவுமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் ஒருத்தன், சாப்பாடை பற்றியே நினச்சிக்கிட்டே இருக்கிறான். அப்போ அவனை எப்படி திருத்துறது அப்படின்னா, அந்த சாப்பாடை உற்பத்தி பண்ணு, நீ வேலை செய், உனக்கு ஒரு லட்சியம் இருக்கணும், அதை பற்றி யோசி. நீ அதுக்காக சாப்பாடை கட்டுப்படுத்தாத, சாப்பாடை வச்சுக்கிட்டு சாப்பாடு பக்கத்தில் இருந்துக்கிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்காத. அதுக்கு பதிலாக நீ உனக்கு ஒரு லட்சியத்தை உருவாக்கிக்கோ. அது ஒரு விவசாயமாக இருக்கலாம், அல்லது நீ ஒரு என்ஜினியராக இருக்கலாம், அல்லது பிளம்பராக இருக்கலாம், எலக்ட்ரிஷியனாக இருக்கலாம். அந்த வேலையில் கவனம் செலுத்து, அப்போ நீ சாப்பாட்டை மறந்துடுவேன். அதுபோல் எப்போவும் சாப்பாடை பற்றியே நினைக்கிற மாதிரி தான் சாப்பாடு. இதெல்லாம் உனக்கு ஒரு பலன். நீ நல்ல உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறியா, உனக்கு கிடைக்கிற பலன் தான் இந்த சாப்பாடு. அப்புறம் பெண்ணிடமிருந்து கிடைக்கிற அன்பு, உடலுறவு. அதுபோல் ஒரு பெண்ணுக்கும் அப்படி தான். பெண்ணுக்கும் தன்னிடமிருந்து கிடைக்கிற, ஆணின் மூலமாக தன்னிடமிருந்து கிடைக்கிற அன்பு, தன்னிடமிருந்து கிடைக்கிற இன்பம். காமம் என்பது பெண்ணிற்கு தன்னிடமிருந்து ஆணின் மூலமாக, ஆண் வந்து ஒரு கருவி, ஆண் என்கிற கருவி மூலமாக தன்னிடமிருந்து கிடைக்கிற அந்த காம இன்பம், அதை பெற வேண்டும் என்றாலே பெண் வந்து கடமை செய்யணும். எப்பவும் பெண் தன்னை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஒரு ஆண் வந்து எப்பவும் பெண்ணை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. சுருக்கமாக ஒரு ஆணும் பெண்ணும் எப்பவும் பெண்ணை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஏன் யோசிக்கிற? உனக்கு வேலை இல்லை, வேலை இருந்திருந்தால் நீ வேலையை பார்த்துட்டு இருந்திருப்ப. அதுக்கு தான் ஒரு ஆணுக்கு லட்சியம் இருக்கணுங்கிறது, ஒரு பெண்ணுக்கும் லட்சியம் இருக்கணும். அப்போ லட்சியத்தில் அவங்க கவனம் செலுத்துவாங்க. ஒரு தொழில் இருக்கணும், தொழில் முக்கியமாக. லட்சியங்கிறது தொழில். ஒரு தொழில் செய்யணும். தொழில் செய்யாமல் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? சாப்பாடை எப்படா நேரம் வரும், மத்தியானம் போய் சாப்பிட்ணும், பொண்ணை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பான். இது வந்து கடமைங்கிறத, வேலை வெட்டிங்கிறது ஒரு கடமையை செய்து அதனால் கிடைக்கிற பலன் தான் இந்த சாப்பாடு, பெண்ணிடமிருந்து கிடைக்கிற அன்பு. அது மாதிரி ஒரு பெண்ணுக்கும் அப்படி தான். ஒரு பெண்ணும் தனது கடமையை செய்யணும். தன்னிடமிருந்து அவகிட்ட தான் இன்பமே இருக்குது. அந்த இன்பத்தை அவள் பெற வேண்டும் என்றாலே அவள் கடமையை செய்ய வேண்டும். ஒரு தொழில், அவளை பற்றியே எப்பவும் யோசிக்கக்கூடாது. பெண்ணை பற்றியே ஒரு ஆண் எப்பவும் யோசிக்கக்கூடாது. ஒரு பெண்ணும் தன்னை பற்றியே எப்பவும் யோசிக்கக்கூடாது. ஒரு ஆண் வந்து எப்போ பார்த்தாலும் பெண்ணை பற்றியே யோசிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், பெண்ணால் சுதந்திரமாக வாழ முடியாது, வாழ விட மாட்டான் எப்போவும். அப்போ அவள் கடமை செய்யணும்ல. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? உழைச்சாகணும்ல, தொழில் பண்ணி ஆகணும்ல. எப்போவும் ஆண் வந்து பெண்ணை பற்றியே யோசிச்சுக்கிட்டு பெண் பக்கத்துலேயே உட்காந்துருந்தா சாப்பாடு கிடச்சிருமா? அதுபோல் ஒரு பெண்ணும் எப்போ பார்த்தாலும் தன்னை பற்றியே ஆண் யோசிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆணை தன் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இருந்தால் அவளுக்கு சாப்பாடு கிடைக்குமா? சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியாது. சாப்பாடுங்கிறது தொழில் செஞ்சால் தான் சாப்பாடு வரும். அப்போது தொழில் ஏன் செய்கிறாங்க அப்படின்னா, தொழில் செய்கிறம்போது ஒரு ஆண் வந்து பெண்ணை மறந்து விடுகிறான், ஒரு பெண் வந்து தன்னை மறந்து விடுகிறாள், ஆணை மறந்து விடுகிறாள். அதனால் வந்து ஆணை பற்றி நினைக்கணும், அதுவும் ஒரு அளவு இருக்குது. ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் நினைக்கணும், ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆண் வந்து பெண்ணை பற்றி நினைப்பதற்கும் பெண்ணிடம் பேசுவதற்கும் ஒரு அளவு இருக்கிறது. உடலுறவு வச்சுக்கிறதுக்கும் ஒரு அளவு இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது. அளவுக்கு அதிகமாக நீ ஏன் பெண்ணை பற்றி யோசிக்கிற, பெண்கிட்ட பக்கத்துலேயே ஏன் இருக்கிற அப்படின்னாலே, அது எப்போ பார்த்தாலும் பொம்பளைகிட்டே இருப்பியா அப்படின்னு கேட்பாங்கள்ல. அப்போ அவனுடைய கவனத்தை யார் எப்போ பார்த்தாலும் பொம்பளைகிட்டே இருப்பான்? வேலை வெட்டி இல்லாதவன் தான் இருப்பான். அதுபோல் ஒரு பெண்ணும் ஒரு ஆண் எப்போ பார்த்தாலும் தன்கிட்டே இருக்க அனுமதிக்கிறாள்ல ஒரு பெண், அவளுக்கும் வேலை வெட்டி இல்லைன்னு அர்த்தம். அப்போ அவளுக்கும் ஒரு வேலை செய்யணும். வேலை செஞ்சால் தான் அவள் வேலையில் கவனம் செலுத்துவா. ஆணிற்கும் பெண்ணிற்கும் அந்த இடைவெளி ஏற்படும். அது வந்து ஆண் பெண் உறவு அளவானதாக மாற்றப்படுகிறது. அளவான நேரம் மட்டுமே ஆண் பெண் இருவரும் நேரம் செலவிடுகிறார்கள். எல்லாத்துலேயும் ஒரு அளவு இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும், இனிக்கும், அந்த உறவு நல்லாயிருக்கும். அதனால் வந்து எப்போ பார்த்தாலும் பெண்ணை பற்றியே யோசிக்கிற ஒரு ஆண் வந்து அவனுடைய கவனத்தை திசை திருப்புறது தான் தொழில் செய்கிற அந்த நேரத்தில் ஒரு ஆண் வந்து பெண்ணை மறந்து விட வேண்டும். அப்போ வேலை பார்க்குற இடத்துல இந்த காதலிக்கிறாங்க பாருங்கள். அப்போ நீ வேலை பார்க்குறதே பெண்ணை மறப்பதற்காக தான். வேலை பார்ப்பதால் உனக்கு உணவு கிடைக்குது, சம்பளம் கிடைக்குது, ஓகே இருக்கட்டும். அந்த நேரத்தில் நீ பெண்ணை மறக்கிற, அதுதான் உனக்கு அதில் கிடைக்கிற ஒரு விஷயம், ஓய்வு. இப்போ சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட்ற, வேலை செய்கிற நேரத்தில் நீ சாப்பிட்றது கிடையாது. அப்போ அந்த நேரத்தில் உனக்கு ஒரு பற்களுக்கு ஓய்வு கிடைக்குது, வாய்க்கு ஓய்வு கிடைக்குது, சாப்பாடை பற்றி யோசிக்கிற அதுக்கெலாம் ஓய்வு கிடைக்கல. அதுபோல் பெண்ணை பற்றியே யோசிக்கிற அந்த இதுக்கு ஓய்வு எனக்கு எப்போ கிடைக்குது? தொழில் செய்யும்போது தான். பெண்ணை நீ மறந்துடுற. அப்போ தொழில் செய்கிற இடத்துல நீ பெண்ணை பற்றியே யோசிச்சேன்னா, பெண்களை யாராவது சைட் அடிச்சுக்கிட்டே வேலை பார்க்குற அப்படின்னா உன்னால் வேலை செய்ய முடியாது. அங்கேயும் போய் பெண்ணை பற்றியே யோசிப்பேன், பெண்ணையே பார்த்துட்ருப்பேன்.
அப்போ தொழில் செய்கிற இடத்துலையும் ஒரு பெண் வந்து ஒரு ஆணை அனுமதிக்கிறா, அங்கே பெண் வந்து ஆண்கிட்ட லவ் பண்ணிகிட்டு இருக்கான்னு வச்சுங்க. அப்போ வீட்லேயும் அவள் ஆண்களை பற்றி யோசிக்கிறா, வேலை பார்க்குற இடத்துலையும் அவள் வந்து ஆணும் பெண்ணும் பெண்ணை பற்றி தான் யோசிக்கிறா, காமத்தை பற்றி தான் யோசிக்கிறா. அப்போ அவங்களுக்கு ஓய்வே இல்லாமல் இருக்கும். அளவுக்கு அதிகமாக அவங்க வந்து அந்த பாலியல் உறவில் இருக்கிறாங்க. தொழிலையும் கவனம் செலுத்த முடியாது, அவங்க உடல் உறவுலையும் சிறப்பாக இருக்க முடியாது பாலியல் உறவில். அதனால் தொழிலெலாம் வந்து இந்த மாதிரி தான் கட்டுப்பாடுங்கிறது எப்படி வரும்? நீ போய் தியானம்லாம் பண்ண தேவையில்ல. தொழில் ஒரு காம உணர்வில் கட்டுப்பாடாக இருக்கணுமா? தியானம்லாம் பண்ணாத. தொழில் செய்கிற நேரத்தில் தொழிலை பற்றி மட்டுமே யோசி. விளையாடும்போது விளையாட்டை பற்றி மட்டுமே யோசி. அப்போ நீ மறந்துடுற, காமத்தை மறந்துடுற. காம உணர்ச்சி எப்படி கட்டுப்படுத்துறது? தொழில் செய்யும்போது தொழிலை பற்றி யோசி, வேறு எதையும் பற்றி யோசிக்காத. அப்போ நீ காமத்தை அந்த நேரத்தில் மறக்கிறல்ல. ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாக 6 மணி நேரமாக தொழில் செய்கிறேன்னா 6 மணி நேரம் 8 மணி நேரம் நீ காமத்தை மறப்பதற்கான ஒரு பயிற்சி கிடைக்குது. விளையாடும்போது மற்றதை மறந்துடு. அப்போ அவனுக்கு அந்த நேரத்தில் காமத்தை மறக்கிற. இப்படி தான் வந்து காமத்தை பற்றி மறப்பதற்கு ஒரு இயற்கையாகவே வாழ்க்கையில் வழி இருக்குது. நீ எப்போ பார்த்தாலும் அப்போ அந்த நேரத்தில் அதுதான் விளையாடும்போது விளையாட்டை பற்றி தான் யோசிக்கணும், தொழில் செய்யும்போது தொழிலை தான் பற்றி தான் யோசிக்கணும். அப்படின்னா தொழில் செய்கிற இடத்துல உனக்கு காதல் நோக்கம் இருக்கக்கூடாது, தப்பான உறவு சார்ந்த எதிர்பார்ப்புகளே இருக்கக்கூடாது. தொழில் செய்கிற இடத்துலையும் போய் பொண்ணுங்களை பார்த்துட்டு இருக்கக்கூடாது, அல்லது ஒரு பொண்ணுங்க வந்து ஆண்களை பார்க்குறதுக்கு அனுமதிக்கக்கூடாது. ஏன்னா தொழில்னாலே தொழில் மூலமாக உனக்கு கிடைக்கிற நன்மை என்பது சம்பளம் மட்டும் கிடையாது. தொழில் மூலமாக உனக்கு உணவுக்கான ஆதாரம் கிடைக்குது. அந்த நேரத்தில் நீ பெண்ணை மறப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குது. அந்த நேரத்துலையும் நீ பெண்ணை பற்றி யோசிச்சேன்னு தொழிலும் செய்ய முடியாது. அப்புறம் தொழில் செய்யலைன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தால் அப்போ அந்த ஆண் பெண் உறவில் அர்த்தமும் இருக்காது. ஆண் பெண் உறவும் சாத்தியம் இல்லை, சண்டை சச்சரவு தான் வரும்.